த்ரிஷாவோட அம்மாவ பத்தி தெரியும். அவங்க அப்பாவ பத்தி தெரியுமா? அவரு எப்படி இறந்தாருன்னு தெரியுமா? நடிகை த்ரிஷாவ தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையும், அழகும் தான் அவங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாலுமே கூட, அவங்களோட தாய் உமாவும் ஒரு காரணம். மகள பார்த்து பார்த்து வளர்த்து, மிஸ் சென்னை ஆக்கி பின்னாடி சினிமாவுக்குள்ள கொண்டு வந்தாங்க. நெறைய பேரு த்ரிஷாவோட அம்மா உமாவ பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா, அவங்களோட அப்பா கிருஷ்ணன் பத்தி பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அவர பார்த்திருக்கவும் மாட்டாங்க. த்ரிஷா இப்பவும் தமிழ்ல லீடிங்ல நடிகையா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களா அவங்களோட கொடி கோடம்பாக்கத்துல உயர பறந்துகிட்டு இருக்கு. இப்போ கயாடு லோகர், மமிதா பைஜு, ஸ்ரீலீலா அப்படின்னு இளம் படை தமிழ் சினிமாவுக்குள்ள வந்திருந்தாலும், த்ரிஷாவுக்கான இடத்த அசைச்சு கூட பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. போன வருஷத்துல மட்டும் மொத்தமா 3 பெரிய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. அடுத்ததா சூர்யாவுக்கு ஜோடியா அவங்க நடிச்சிருக்கக்கூடிய கருப்பு படமும், சிரஞ்சீவியோட நடிச்சிருக்கக்கூடிய விஸ்வம்பரா படமும் ரிலீஸ் ஆக போகுது. த்ரிஷா இப்போதைக்கு இருக்கக்கூடிய உயரத்துக்கு கண்டிப்பா அவங்களோட திறமை, உழைப்பு, அழகு காரணம் தான். அதே மாதிரி அவங்களோட அம்மா உமாவோட உழைப்பும், நம்பிக்கையும் ஈஸியா புறந்தள்ளி விட முடியாது. நடிகை மீனாவுக்கு எப்படி அவங்களோட அம்மா பக்கபலமா இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் த்ரிஷாவுக்கு உமா பக்கபலமா இருக்காங்க. தன்னோட வெற்றிக்கு முழு காரணம் தன்னோட தாய் உமா தான் அப்படின்னு பல மேடைகள்ல த்ரிஷாவும் பெருமையோட சுட்டிக்காட்டியிருக்காங்க. த்ரிஷாவோட அம்மா உமாவ எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் பல நிகழ்ச்சிகளுக்கு, ஷூட்டிங்க்கு த்ரிஷா கூட வந்திருக்காங்க. அதே சமயம் அவங்களோட அப்பா கிருஷ்ணன பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. தன்னோட பொண்ணு பெரிய ஹீரோயினா இருந்தாலும், கிருஷ்ணனோ கேமராவுக்கு தூரமாவே இருந்திருக்காரு. இதுக்கிடையில உமாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாவும், அதனால தான் மனைவி, மகள் கூட அவரு தங்கவே இல்ல அப்டின்னும் ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா, அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்டின்னு தெரியல. பொண்ணு கோடி கோடியா சம்பாதிச்சாலும், கிருஷ்ணன் கடைசி வரைக்கும் தன்னோட சொந்த கால்லயே நின்னுருக்காரு. அவரு சென்னையில பல நட்சத்திர ஹோட்டல்கள்ல மேனேஜரா பணியாற்றி இருக்காரு. தன்னோட பணியில ரொம்பவே நேர்மையா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹோட்டல்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கிட்ட அவ்ளோ பக்குவமா பேசுவாரு அப்படின்னும், அவர் கூட பழகுன நேர்ல பார்த்தவங்க சொல்லுவாங்க. முக்கியமா தான் ஒரு பெரிய நடிகையோட அப்பா அப்படிங்கிறத எங்கேயுமே காட்டிக்காம, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருப்பாராம். கடைசி வரைக்கும் அவர சினிமாவுல தொடர்பான ஒரு நிகழ்ச்சியில கூட பார்க்கவே முடியல. சென்னையில தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருந்த அவரு திடீர்னு ஹைதராபாத்துக்கு போய் ஹோட்டல்ல பணிபுரிய ஆரம்பிச்சிட்டாரு. 2012வது வருஷம் அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட உயிரிழந்துட்டாரு. அப்பா இறந்தது த்ரிஷாவ ரொம்பவே அப்செட் ஆக்கிடுச்சு. இப்பவும் தன்னோட அப்பா நினைவுல தான் த்ரிஷா இருக்காங்களாம். சமீப காலங்கள்ல த்ரிஷாவோட பேரு அடிக்கடி சர்ச்சையில சிக்கிக்கிட்டு இருக்கு. முக்கியமா விஜய் கூட ஒரு கல்யாணத்துக்கு மேட்சிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தது ரொம்ப பெரிய பரபரப்ப ஏற்படுத்தி இருந்துச்சு.